இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை. இது 2021ஆம் ஆண்டு குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுட்டு இருந்தோம், மற்ற துறைக்கெல்லாம் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 பேரை கொண்ட கால் சென்டர். 1100 நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர். சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில். அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற துறை நவம்பர் மாதம் 2021 தொடங்கப்பட்டது. இப்போ இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் வந்து 30/6 வரைக்கும் 1,01,00,000 மனுக்கள் நம்மளுக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து சிஎம் ஃபீல் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்களில் பயன் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸஸ் போக வேண்டியது இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது, நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க. ஸோ ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2023 அறிவித்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம், மின் இணைப்பு பேர் மாற்றம், வரி, உரிமம், அனுமதி, இது போன்ற நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க, அட்ரஸ் மாறி போயிடுறாங்க, வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் போன உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம், இலவச மீட்டு பணி பட்டா, இந்த மாதிரி வந்து டாப் 10 அனலைஸ் பண்ணல வந்து. கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ரேஷன் அட்டை, அதில் பேர் மாற்றம், அப்புறம் மின் இணைப்பு பேர் மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள், பட்டா மாற்றம், சான்றிதழ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது. இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள், சர்வீசஸ், ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து மக்கள் எங்கே வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமையிலேயே முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இந்த 2 கட்டம், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபீட்பேக் கிடச்சதில் சரி, இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க. ஃபேஸ் 3ன்னு ஒன்று ஆரம்பித்தோம், முதல்வரின் முகவரி ஃபேஸ் 3. அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி ஆரம்பித்து 30/6 வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, குறிப்பாக SC/ST மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரல, எங்கள் ஊரில் முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க, ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் ஹேவிங் SC/ST பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு, இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ சிஎம் என்ன சொன்னாங்கன்னா, கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம் துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா, எங்கே போயிருக்கு, எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்குது, அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு வரைக்கும் நாங்கள் இருந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்ம 30 நாள் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் போட்டுருவோம், உங்களுக்கு உங்கள் துறையில் வந்து இத்தனை பெட்டிஷன்ஸ் பாக்கி இருக்குது இந்த மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி கொடுக்குற பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் எங்களை வந்து அப்பீல் பண்ணலாம். நாங்கள் மனு போட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அடுத்த ஹையர் லெவல் அதிகாரிகளுக்கு அந்த பெட்டிஷனை அனுப்பிச்சு அதையும் நாங்கள் அப்பீல் ஹியர் பண்ண வச்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மணிகள்லாம் 45 டேஸ்க்குள்ளே டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். 1,00,000 தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவே நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம். அதில் வந்து
நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது, ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகுது, டே வைஸ் நாங்கள் ஷெடியூல் போட்டோம். ஒரு மாதத்துக்கு நான் ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலையும் நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும். ஸோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து தகுதியாக இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னா, இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த முகாமிலே வழங்கப்படும். அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம்.